தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல கூடுதல் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 7:30 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கும், இரவு 11:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து மதுரைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்டலூர் முதல் செங்கல்பட்டு வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு இயல்பை விட அதிக மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. இது புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. முருகன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 95,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதல் முறையாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரிய டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை பிரதமர் இந்தியா வந்துள்ள நிலையில் கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்க வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 28 லட்சம் பெண்கள் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பு வகுத்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்கள் தங்களது உணவுப் பொருளில் ORS என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு பற்றிய ஆளுநரின் கருத்துக்கு எதிராக பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநரின் கருத்துக்கள் அடங்கிய பகுதி மசோதாவில் இருந்து நீக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. கிட்னி முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல்லில் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதிகாரிகள் 7 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாய் அல்லது தந்தையை இழந்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 75,000 வைப்பு நிதி திட்டத்திற்காக ரூபாய் 11.17 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.
2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு டிசம்பர் 20 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் நவம்பர் 10 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறியுள்ளது. எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி கருத்து தெரிவித்துள்ளது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் அவருக்கு நல்லது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும், எம்எல்ஏ எம்பி பதவி கிடைக்காது என்றும் அவர் கூறினார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின் தாவேகா தலைவர் விஜய் முதன்முறையாக பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். ஜாமீனிலிருந்து விடுவிக்கப்பட்ட கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதித்த தடையை நீக்க கோரி குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீதிமன்ற தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்துக்கு வெளியில் பிரச்சனை தீர்க்க அணுகியதாக ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையை எதிர்த்து ஜாய் கிறிசல்டா நோட்டீஸ். யார் அணுகினார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் கடை வீதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் புத்தாடை வாங்க வந்த பொதுமக்களும் சாலையோர வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து திருமணம் செய்த மருமகனை மாமனார் கொலை செய்த விவகாரம். ஏற்கனவே மாமனார் கைதான நிலையில் மாமியார் மற்றும் மைத்துனரையும் போலீசார் கைது செய்தனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூகுளின் முதல் செயற்கை நுண்ணறிவு மையம் ஆந்திராவில் அமைய உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். குஜராத்தில் முதலமைச்சரை தவிர மற்ற அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் 16 அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க மாட்டேன் என பிரதமர் மோடி உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கருத்துக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. ட்ரம்புடன் பிரதமர் மோடி எந்த தொலைபேசி உரையாடலும் மேற்கொள்ளவில்லை என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கமளித்துள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து பயப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு இதுவரை பிரதமர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா நட்புறவு யாருக்கும் எதிரானது அல்ல என இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் கருத்து கூறினார். ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் இந்தியாவிற்கு பெரும் பயனாக இருப்பதாக தெரிவித்தார். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை கொண்டு கண்காணிக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தியுள்ளார். உலகின் முதல் ராமாயண மெழுகு அருங்காட்சியகம் அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை வரும் 20ஆம் தேதி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறந்து வைக்கிறார்.
துப்பாக்கியை தொடர்ந்து பயன்படுத்தும் நக்சல்கள் எங்கள் படைகளின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026 மார்ச் 31க்குள் நக்சலிசத்தை வேரோடு அகற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தை கண்டித்து கேரள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடியவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் கலைத்தனர். சபரிமலை துவார பாலகர் சிலை தங்க கவசத்தின் எடை குறைந்த விவகாரம். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணனிடம் ரகசிய இடத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விவசாய நிலத்தில் வேலை செய்த பெண்கள் மீது மின்னல் தாக்கியதில் மேலும் ஒரு பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை ஐக்கிய ஜனதா தளம் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 57 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியல் வெளியான நிலையில் தற்போது 44 பேர் கொண்ட பட்டியல் வெளியாகியுள்ளது. பசியை போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக போப் லியோ கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக உணவு தினத்தை முன்னிட்டு பேசிய அவர் பசிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உலக தலைவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கேரளாவுக்கு சிகிச்சைக்கு வந்து உயிரிழந்த கென்யா முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா உடல் கென்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நைரோபி விமான நிலையத்தில் ஏராளமான மக்கள் திரண்டு வந்து அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தனுஷின் இட்லி கடை படத்தை பார்த்து அண்ணாமலை பாராட்டியுள்ளார். இதற்காக அண்ணாமலைக்கு எக்ஸ் தள பக்கத்தில் தனுஷ் நன்றி தெரிவித்துள்ளார்.